ஒரு வழியா நம்ம ஊர்ல வந்து இறங்கியாச்சு. டூரு முடிஞ்சு வர மனசே இல்லை. ஏன் தான் சீக்கிரம் கூட்டு வந்து விட்டாங்களோம்மா. ஆமாம் மலாக்கா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. எனக்கெல்லாம் அங்கேருந்து வர மனசே இல்லை தெரியுமா. கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். அதுக்குன்னு அங்கேயே கிடக்க முடியுமா? இங்கே இருக்கிற பொழப்பு நாரி போயிடும். அதுவும் சரிதான் அத்தை பாட்டி. நானும் கடையை திறந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? கடையை போய் திறக்கணும். நானும் கடையை போட்டு ஒரு வாரம் ஆயிட்டு. இன்னைக்கு இனிமே போட முடியாது. இனிமே நாளைக்கு காலையில் தான் கடையை போடணும். எல்லாவளும் இறங்கி போயிட்டாளுகளா? ராதாவும் செல்வியும் இந்த நிமி பிள்ளையும் சேர்ந்து ஆள இறங்கி ஓடிட்டாளுக. ஏன் போனாளுக, எதுக்கு போனாளுகன்னு தெரியல. என்னமோ திட்டம் போடுவாளுகன்னு நினைக்கேன். அவளுகளை மண்டையில் 4 தட்டு தட்டி வைக்கணும். இல்லைன்னா இப்படித்தான் திட்டத்தை போட்டுக்கிட்டே கிடப்பாளுக. ஏம்மா சரியான ஆளா இருக்காளுக. பிரியாணி வழியே களவாண்டு போயிட்டாளுகளே. நீங்கள் என்னைய கூப்பிடாம சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் அப்படித்தான் போகும். நானாடி கூப்பிடாம சாப்பிட்டேன். எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு. சரின்னு அப்படியே உட்காந்து திங்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு வாரத்தை கூப்பிட்டுருக்கணும்ல. தப்பு தாண்டி, மன்னிச்சிரு. அடுத்த தடவை கூப்பிடுது என்ன? ஒரு பக்கெட் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டா எனக்கு எப்படி காணும்? 2 வாளி வாங்கி வச்சுட்டு கூப்பிடுங்க, நான் சாப்பிட வாரேன். ஒரு வாளி வாங்கினதுக்கே எங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு கிடந்தேன். இதுல 2 வாளி வரையா? சரி, என் மாவன் முதலே கிளம்பிட்டா. வீட்டுக்கு போய் கதவை திறந்துருப்பா. நானும் போறேன். ஆமா இளிச்சக்கா, எல்லா ஆளாளுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம மட்டும் நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் கிளம்புவோமா? அப்படியே நடக்க வேண்டியதானே டி? எல்லாரும் ஒன்னாத்தானே போகணும். அங்கிட்டாம அப்படியே நடங்க. எத்தனை நம்ம வீட்டு பையெல்லாம் நீங்களாம் தூக்கிட்டு வர போறீங்க? அடியே, உன் புருஷங்காரன் அவளை பையன் இங்கே போட்டுட்டு ஓடிட்டான். அவனை போய் என்னன்னு கேளு. வீட்டில் போய் தானே என்னன்னு கேட்கணும். இப்போ யார் தூக்கிட்டு வருவா? நீ தான் தூக்கிட்டு வரணும். தலையில் வச்சு கொண்டு வா. தலையில் வச்சு தூக்கிட்டு வரணுமா? இத்தனை பெட்டி இருக்கே, எப்படி தூக்கிட்டு வர? இத்தனை பெட்டியும் உன் பெட்டி தாண்டி, தூக்கிட்டு வா. சரி நடங்க நடங்க. அடியே தள்ளி போடி. எதுக்கு இப்படி வழியை மறைச்சிட்டு நிற்க? லட்சுமி அக்கா, வேணா ஒன்று பண்ணுவோமா? என்னடி பண்ணணும்? நீங்கள் இருக்கிற சைஸுக்கு இந்த பெட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால இந்த பெட்டியை நான் தூக்கிட்டு வரேன். எங்கள் அத்தை கிட்ட இருக்கிற என் பெட்டியை பூரா நீங்கள் தூக்கிட்டு வரீங்களா? தொடப்பக்கட்ட பெஞ்சிரும். எப்பா, ஒரு வழியா டூருக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. பசுக்காரனுக்கு துட்டு கொடுத்து அனுப்பி விட்டாச்சா? ஆமா ராணி, அதெல்லாம் அவன் கையோட வாங்கிட்டு போயிட்டான். இல்லைன்னா சும்மா விடுவானாக்கும். கூடவே நின்று வாங்கிட்டு போயிட்டாம்ல. சரி, அப்படின்னா இன்னைக்கு வீட்லயே கிடப்பீரு? இல்லைம்மா, காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே பஞ்சாயத்து ஆஃபீஸை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். இன்னைக்கு தானே வந்திருக்கு. வந்த உடனே போகணுமாக்கும். ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? 5 நாளாக ரெஸ்ட் தானம்மா எடுத்திருக்கு. நல்லா சுற்றிக்கிட்டு தானே அலைஞ்சோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு போயிடணும். பெரிய ஆளு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு போயிட்டாகலாம். ஃபோன் அடிச்சாக. அப்படியா? வீட்டுக்கு போயிட்டாங்களா? எத்தனை மணிக்கு போனாங்களாம்? இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஃபோன் அடிச்சா. சரி சரி. காலையில் சாப்பிட்றதுக்கு உப்புமா கிண்டுட்டா? வேண்டாம்மா, நான் ஹோட்டலில் வாங்கி தரேன். இன்னும் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்தால் நேரம் ஆகும்ல. கொஞ்சோண்டு ரவையை போட்டு கிண்டிருதானே? வேண்டாம் வேண்டாம், நான் ஹோட்டல்காருக்கு ஃபோன் அடித்தா போதும். யார்கிட்டயாவது கொடுத்து விட்ருவாரு. அப்படியா? அப்போ சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. எனக்கு வயிறு பசிக்கி. சரி இரு, இந்த சொல்லுதே. உனக்கு என்னது வேணும்னு சொல்லு, ஆர்டர் போட்டுருவோம். ஏங்க, எனக்கு பூரி சாப்பிடணும் போல இருக்கு. பூரி சொல்லிடுவீங்களா? அப்படியா? சரி, பூரி சொல்லிடுதேன். இட்லி எதுவும் வேணுமா? இட்லியும் வடையும் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பூரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அதனால எனக்கு பூரியே சொல்லிடுங்க. அப்போ எனக்கும் பூரியே சொல்லிடுதேன். நாளைக்கு வேணா இட்லியும் வடையும் வாங்கிக்கிடுவோம். நாளைக்குமா ஹோட்டலில் வாங்கணும்? ஆசைப்பட்ட ஒரு நாளைக்கு வாங்கி திங்க வேண்டியதானம்மா. சரிங்க, அப்போ பூரியை கொண்டு வர சொல்லுங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க, சூடாக இருக்கணும். சொல்லுதேன். தலைவர் என்னாச்சி, உள்ளே வரலாமா? வாப்பா, வா வா. ஒரு நிமிஷம் இரு, ஃபோன் பேசிட்டு வந்துடுதேன். சரி பேசுங்க. உட்காந்துருல, ஃபோன் பேசிட்டு வாரேன். ஹலோ, ஹோட்டல்கார என்னாச்சியா? ஆமாம், நான் தான் பேசுதேன். எங்கள் வீட்டுக்கு பூரி வேணுமே, பார்சல் கட்டி கொடுத்து விடுதீங்களா? சரி, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தான். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுங்க போதும். ரொம்பலாம் வேண்டாம். ஆளுக்கு 2 பூரி கொடுங்க, அதே போதும். ஏங்க, எனக்கு 4 பூரி வேணும். காதில் விழுந்துட்டா? 4 பூரி வேணுமா? சரி, அவளுக்கு 4, எனக்கு 2, மொத்தம் 6 பூரியை பார்சல் கட்டி கொடுத்துருங்க. சரி என்னாச்சி, உடனே கொடுத்து விடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். சரி கொடுத்து விடுங்க. ஃபோன் வைக்கிட்டா? சொல்லுப்பா, என்ன காலங்காத்தாலே வந்திருக்க? டூருக்கு போயிட்டு வந்து கணக்கெல்லாம் ஒப்படைக்கணும்ல, அதுக்கு தான் வந்தேன். கணக்கை ஒப்படைக்க வெறுங்கையோடு வந்திருக்க? ஃபைலில் எதுவும் கொண்டு வரலையா?
ஃபைல் வெளியே இருக்கு. நீங்கள் சரின்னு சொன்னால் எடுத்துகிட்டு வருவோன்னு வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் வெளியே வச்சுட்டு வந்திருக்கேன்னா எவனும் தூக்கிட்டு போயிட போகிறான்ல, உள்ளே தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஆமாம், அதை எவன் தூக்கிட்டு போக போகிறான்? சரி, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு வேணும். என்னத்துக்குள்ள லீவு? நானே இந்த கிளம்ப போகிறேன். நீ எதுக்கு லீவு போடுத? நீயும் வந்துரு. ஆமாம், நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு தினமும் வரணுமாக்கும். இன்னைக்கு நான் லீவு. நீ லீவு போட்டுட்டீங்கன்னா நான் தனியாக போய் என்ன வேலையை செய்ய? 5 நாளாக ஆஃபீஸ் திறக்கல, ஒரே குப்பையாக கிடக்கும். போய் தூத்து பறிக்க அள்ளுங்க. ஓஹோ, அதுக்கு தான் லீவு போடுதியோ? உள்ளே போனால் கூட்டி பறிக்க அள்ள வேண்டி இருக்கும், குப்பையாக கிடக்கும்னு. ஆமாம், அதுக்கு தான். நான்லாம் செய்ய முடியாது. அவன் படித்த பையன், அவனையா போய் கூட்டி பெருக்கி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்கு ஒரு ஆள் போட வேண்டியதானே? நானும் அதைத்தான் வருஷம் பூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேக்காரு. தினம் நான் தான் இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு. ஏல, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும். அதே மாதிரி அது நம்ம ஆபீஸு, நம்ம தானே செய்யணும். நீ செய்யலைன்னா நான் செய்தோம்ல, 2 பேரும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட வேண்டியதான். சரி, இப்போ என்ன லீவு தருவீரா மாட்டீரா? லீவு தானே வேணும், எடுத்துக்கோப்போ. நானும் இன்னைக்கு லீவு. நாளைக்கு வந்து காலையில் வேலையை செஞ்சிரு. ஏட்டி சிம்ரன், உங்கள் அம்மா என்னைக்கு வரா? தெரியல ஆண்டி, மம்மி சொல்ல மாட்டாங்க. திடீர்னு வருவாங்க. இக்கா, நான் அப்படியே ஊருக்கு கிளம்பட்டா? ஏல இப்போ தானே வந்து இறங்கியிருக்கு, அதுக்குள்ளே எதுக்கு ஊருக்கு போகிறேங்க? என் பொண்டாட்டி எங்கே இருக்கால? தோட்டத்தில் வேற வேலை கிடக்கு, நான் போகணுமே. சரி, சாப்பிட்டு இருந்துட்டு சாயந்தரமா போ. இல்லைக்கா, உடனே கிளம்பணும். ஏல இப்படி காலைல சக்கரத்தை கட்டிக்கிட்டு நிற்க? ஏக்கா, வந்து ரொம்ப நாள் ஆயிட்டுக்கா. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாலே இங்கே வந்து 10 நாள் கிடக்கும்ல, என் பொண்டாட்டி தேடுவா. ஆமாம், நீ எதுக்கு அவளை விட்டுட்டு தனியாக வர? அவளை கூட்டு வர வேண்டியதானே? பேசாமல் கூட கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் இங்கே கிடப்பீங்கல்ல. நானாவது உன்னைய பார்க்கணும்னு ஓடி வந்துருந்தேன். அவள் தோட்டத்தை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டா. தோட்டத்துக்கு 10 நாளைக்கு லீவ் விட்டு வர வேண்டியதானே? 10 நாளைக்கு எப்படி லீவ் விட முடியும்? செடியெல்லாம் வாடி போயிரும்ல. இப்போ தோட்டத்தில் என்ன போட்டிருக்க? கடலை போட்டிருக்குக்கா. அப்படியால, சரி. நானும் ஊர் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு, வந்து ஒரு நாளைக்கு பார்க்கணும். ஊருக்கு வாயேன், இப்போ வாரியா? இப்போ வர முடியாதுல்ல, என் மருமவளும் வாரேன்னா ஒரு நாளைக்கு அவளை கூட்டு வாரேன். ஆட்டும்க்கா, எப்போ வேணாலும் வாங்க. மாமா ஒரு நாளைக்கு இருந்துட்டு நாளைக்காவது போங்களேன். ரொம்ப நாள் இருந்துட்டேல மாப்பிள்ள, இன்னைக்கு ஊருக்கு போறேன், இன்னொரு நாளைக்கு வாரேன். அப்படியா? போகணுமாக்கும்? ஆமா மாப்பிள்ள, போனதான் சரியா வரும். ஏங்க கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஆ சரிம்மா, யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு பொங்கலும் வடையும் வேணும். அப்பதான் சாப்பிட்ட உடனே நல்லா தூக்கம் வரும். பேசாம படுத்து தூங்க வேண்டியதான். வேற யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. எனக்கு 2 இட்லி ஒரு வடை. எனக்கு இட்லி, வடை, பூரி, பொங்கல், தோசை, ஊத்தப்போ என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. மாமா உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம் மாப்பிள்ள, நான் அப்படியே கிளம்புதேன். இல்லை, அவன் அப்படித்தான் சொல்லுவான். நீ அப்படியே கூட்டிட்டு போ. போற வழியில் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட வச்சு அனுப்பி விடு. சரி மாமா, அப்படியே வாங்க. சாப்பிட்ட பிறகு உங்களை பஸ் ஏற்றி விட்டுருதேன். ஆ சரி மாப்பிள்ள. ஏங்க இந்தாங்க கூடையில வாங்கிட்டு வாங்க. ஆ சரிம்மா, வாங்கிட்டு வரேன். ஏங்க அப்படியே போற வழியில பட்டம்மா பாட்டி வீட்டில் பால் இருக்கான்னு கேளுங்க. இருந்துச்சுன்னா பால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்துருங்க. ஆ சரி சரி, வாங்கிட்டு வரேன். வருமோளே, நானும் கிளம்புதேம்மா. ஹோட்டலுக்கு தானே? இல்லைம்மா, அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு அடுத்த வாரம் வரேன். என்ன வந்தது வராததுமா ஓட பாக்கீங்க? இருக்க வேண்டியதானே? இல்லைம்மா, தோட்டத்தில் வேலை கிடக்கு, போயிட்டு வரேன்னு. அப்படியா? போகணுமாக்கும். சரி, போயிட்டு வாங்க. ஏம்மா சிம்ரன், போயிட்டு வரேன்னு. ஆ சரி கோழிமுருகன் அங்கிள். நீங்க எதுக்கு கீழே உட்காந்துருக்கீங்க? மேலே ஏறி சோஃபாவில் உட்கார வேண்டியதானே? பஸ்ஸில் காலை தொங்க போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு வந்தது ஒரு மாதிரி கால்லாம் வலிக்குமா, அதான் தரையில் காலை நீட்டி உட்காருவோமேனு உட்காந்தேன். அப்படியாத்தே, கால் வலிக்காக்கும். நான் வேணா வெண்ணி வைக்கட்டா? காலில் ஊற்றுதீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி, நீ ஒரு கிளாஸ் காப்பி மட்டும் கொடு போதும். காப்பியா? சரி இருங்க, போட்டு கொண்டு வரேன். சிம்ரன், உனக்கு காப்பி வேணுமா? ஆமாம் மலக்கா, எனக்கும் கொண்டு வாங்க. ஆ சரி, கொண்டு வரேன். ஊர்ல இருந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கும். அதனால நூடுல்ஸ் கிடந்துச்சுன்னு நூடுல்ஸே செஞ்சுட்டேன். இன்னைக்கு இதே போதும். மத்தியானத்துக்கு வேற ஏதாவது பார்த்துக்கிடுவோம். என் வாழ்க்கை இந்த வீட்லயே முடிஞ்சிரும் போல இருக்கே. ரொம்ப பயமா இருக்கு. அடுத்த வாரம் வேற ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. ஏதாட்டும் ஒரு திட்டம் போடணுமே. இந்த ராதாக்காவும் செல்வியக்காவும் வேலைக்கு ஆக மாட்டாங்க. இவங்களை வச்சு ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. நம்ம தான் ஏதாட்டும் ஒன்று பண்ணணும். போக போக
வச்சு அந்த சிம்ரனை கொலை பண்ணிரலாமான்னு தோணுது. வேண்டாம் வேண்டாம், கொலை பண்ணுனா அவ அந்த வீட்டை எனக்கு எழுதி தர மாட்டா. நம்ம வேற ஏதாட்டும் ஒண்ணுதான் செய்யணும். ஐடியா கிடைச்சிட்டு. ஆனா அதுக்கு யாரு சரிப்பட்டு வருவான்னு தெரியலையே. சரி, காசு கொடுத்தா யாருனாலும் இந்த வேலையை செய்வாங்க. அவங்கள வச்சு இந்த வேலையை முடிச்சிட வேண்டியதான். இந்த விஷயத்தை பத்தி ராதா காட்ட செல்வியை காட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. நம்மளே தான் தனியா செய்யணும். கடவுளே, வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சுவாத்த மூட்டை இல்லாம வீடே நிம்மதியா வெறிச்சோடி கிடக்கு. நல்ல வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற சுகமே தனி. என்ன அருமையா இருக்கு. இன்னைக்கு ரேஷன் கடைக்கு வேற லீவு போட்டாச்சு. லீவு போட்டதோட அதுவுமா இன்னைக்கு நல்ல ஜாலியா வாசல்ல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. சில்பா, என்ன வெளியே உட்கார்ந்துட்ட? ஏன் வீட்டு வாசல்ல நான் உட்கார்ந்துருக்கேன்? உனக்கு என்னடி குந்தாணி? என்னம்மா இப்படி சொல்லிட்டே? வேற என்ன சொல்லணும்? சரி, கொஞ்சோண்டு குழம்பு இருந்தா தாயே. குழம்பா? என்ன குழம்பு? என்ன குழம்புனாலும் பரவாயில்லம்மா, கொஞ்சோண்டு தாயே. ஊர்ல இருந்து இப்ப தானே வந்து சேர்ந்தோம். அதுக்குள்ள எதுக்கு சட்டியை தூக்கிட்டு வீடு வீடு அலையுதே? வீட்டுல வந்து பார்த்தா வீட்டுல காய்கறி ஒண்ணும் இல்ல. வேற என்ன செய்ய? அதனால சோத்தை மட்டும் பொங்கி வச்சுட்டு குழம்பு எவ்வளவு தருவாளான்னு அலையுதே. காய்கறி இல்லைன்னா கடையில போய் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு திங்க வேண்டியதானே டீ குந்தாணி? அந்த கதை எங்களுக்கு தெரியாதா? குழம்பு இருக்கா இல்லையாம்மா? இல்ல டீ, இருந்தாலும் உனக்கு தர முடியாது. ஏன்டி இப்படி பேசுத? கொஞ்சோண்டு குழம்பு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவே? ஊர்ல இருந்து வந்து 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி குழம்பு வைக்க முடியும்? காலங்காத்தால எவன் குழம்பு வைப்பா? நானே வந்து சாப்பிடாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ள குழம்புதான்னு கேட்டா எப்படி தர முடியும்? அதான் கறி குழம்பு வாசம் வீடு பூரா அடிக்க. எதுக்கு போய் சொல்லுதே? அது பக்கத்து வீட்ல இருந்து வருது டீ. நான் ஒண்ணும் செய்யல, நானே பட்டினியால உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்ல இருந்து வருதா? அது யார் வீடு? அது சேலக்கார பாட்டி வீடு தானே. அங்க போய் வேணா கேளு. வேண்டாம் வேண்டாம், சேலக்கார பாட்டி வீட்ல போய் கேட்டா அது கொடுக்காது. அதுக்கு ஏற்கனவே நான் சேலை வாங்கின துட்டு பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த துட்டை கொடுன்னு நிற்கும். வேண்டாம், நான் வேற எங்கேயாவது போய் குழம்பு வாங்கிக்கிடுதே. அதான் உன் கூடயே தோஸ்துன்னு ஒருத்தி அலைவாள்ல, அவட்ட போய் கேட்க வேண்டியதானே. எதுக்கு நீ வீடு வீடு அலையுதே? மத்தவளுகிட்ட கூட பேசி வாங்கிடலாம், ஆனா அவட்ட வாங்க முடியாது. விளங்காதவா, வச்சுக்கிட்டே இல்லம்பா. ரசத்தை வச்சுட்டே, கீரையை வச்சிருக்கேன், தயிர் வச்சிருக்கேன்னு ஏதாட்டும் ஒண்ணு சொல்லுவா. ஆனா வீட்டுல பார்த்தா நல்ல மீன் கறின்னு வச்சு திம்பா. உனக்கு எதுக்கு எல்லாரும் தரணும்? யாரும் தரமாட்டாங்க. நீ போய் உன் வேலையை பாரு. குழம்பு இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுமா, மத்த கதையெல்லாம் நீ பேசாத. குழம்பு இல்ல டீ குந்தாணி, வேற வீட்டை பாரு. அவ்வளவுதானே, நான் போய் வேற வீட்டுல வாங்கிக்கிடுதே. யார் வீட்டுல போய் குழம்பு வாங்கினா சரியா இருக்கும்? எவா தருவா? இன்னைக்கு டூருக்கு போயிட்டு வந்திருக்காளுங்க. எல்லாவளும் நல்ல கறி மீன் வச்சிருப்பாளுங்க. எவாட்ட கேட்டா சரியா இருக்கும்? லட்சுமி வீட்டுக்கு போனா குழம்பு தருவாளா? லட்சுமி வீட்டுக்கு போயிடாத, விளக்க மாத்த கொண்டு அடிப்பா. ஆமா, இவ சொல்றது சரிதான். அவ வீட்டுக்கு போனா அவ கிளியா கிளிப்பா. அங்கெல்லாம் போக கூடாது. வேற யார்கிட்டயாவது போய் வாங்குவோம். பேசாம தலைவர் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ராணிகிட்ட போய் விஷயத்தை சொன்ன மாதிரியும் ஆச்சு, குழம்பு வாங்கின மாதிரியும் ஆச்சு. போடி போ, காலங்காத்தாலே குழம்புக்கு சட்டியை தூக்கிட்டு வீடு வீடு அலையுதியே. இன்னைக்கு எவாட்டையாவது நீ செருப்படி வாங்க தான் போறேன். என்ன டீ, வந்தோன்னு மல்லாக்க படுத்துட்டே? ஆமாம், எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கு, டயர்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படி படுத்து கிடந்தா தான் நல்லா இருக்கும். காப்பி போடலையா? யாராவது போய் காப்பி போடுங்களேன். யாராவது எதுக்கு போடணும்? அதான் வீட்டில் மருமவா இருக்கல்ல, அவ போடுவா. நானும் உங்களை மாதிரி இப்போ தானே வந்திருக்கேன், எனக்கு மட்டும் டயர்டாக இருக்காதா? அதுக்கு என்ன செய்ய முடியும்? வீட்டில் மருமவா தானே வேலை செய்யணும். போய் பாலை காய வச்சு காப்பியை போடு. சித்தி நெட்டமாக ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் போய் கடையில் காப்பி வாங்கிட்டு வரேன். காப்பியெல்லாம் கடையில் வாங்கி குடிச்சா கட்டுப்படி ஆகுமாப்பா? வீடு விளங்கிரும். வீட்டில் காப்பி கூடயே போட முடியாது. போய் உன் பொண்டாட்டியை போட சொல்லு. சித்தி அவள் ரெஸ்ட் எடுக்கணுங்கல்ல, கொஞ்ச நேரம் படுத்து கிடக்கட்டுமே. வீடான வீட்டில் ஒரு மாமியார் மாமனாருக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்க கூட இந்த வீட்டில் ஆள் இல்லை. எல்லாம் நாங்களே தான் செய்யணும். என்ன சித்தி இப்படிலாம் பேசுதீங்க? அவளும் டயர்டாக இருக்கால்ல, அதான் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அப்படியே காப்பி வாங்கிட்டு இட்லி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவோம்ல. சாப்பாடு வேணா கடையில் வாங்கிக்கப்பா. காப்பியெல்லாம் கடையில் வாங்கக்கூடாது, வீட்டில் தான் போடணும். எனக்கு கடை காப்பிலாம் ஒத்து வராது. வீட்டில் போட்டால் தான் நான் குடிப்பேன். இன்னும் காப்பி போட யாரும் போகலையா? ஏய் அப்பா, இவர் வேற பாடா படுத்துதாரே. சரிப்பா, நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஒரு காப்பி கூட இந்த வீட்டில் கிடைக்காது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாலை காய வச்சு காப்பி போடணும். காப்பி போட்டு கொடுத்தா நாங்கள் குடிப்போம். அவ்வளோதான் பிரச்சனை. அவ்வளோதானே, காப்பி தானே வேணும். இருங்க, நான் போட்டு தாரேன். நெட்டம்மா, உனக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னேன்ல. அவளே போனால் கூட இவன் கேட்க மாட்டான் போல. ராமு, ஒரு பிரச்சனையும் இல்லை. பாலை காய வச்சு காப்பி போடுறது ஒரு பெரிய பிரச்சனையா? இருங்க, நான் போய் போட்டு கொண்டு வரேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? ஆமாம், இவ பச்சை பிள்ளை, போய் அப்படியே காப்பி போட உதவி செய்யுங்க. வேண்டாம் ராமு, நான் பார்த்துக்கிட்டுதேன். நீங்கள் பேசாமல் இருங்க.
சரி அப்படின்னா நான் ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துடட்டா? ஆட்டோ வாங்கிட்டு வாங்க, எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரியுமில்ல, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. ஆ சரி நெட்டம்மா, வாங்கிட்டு வந்துடுதேன். கொஞ்ச நேரம் நிம்மதியாக படுக்க விடுதாங்களா? காப்பியை போடு, அதை போடு, இதை போடுன்னு ஒரே பாடா படுத்துதாங்களே. ஏன் சித்தி நெட்டம்மாவை இப்படி வேலை வாங்குதீங்க? பாவம் தானே அவா. இல்ல இப்படியே பாவம் பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ என்னைக்கு தான் வேலை செய்வா? அதெல்லாம் செய்யவா சித்தி? நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க. அவள் மாசமாக இருக்கா, இவ்வளோ நேரம் பஸ்ஸில் போயிட்டு கஷ்டப்பட்டு டயர்டாக வந்திருக்கா. நீங்கள் வந்த உடனே வேலை வாங்குதீங்க. சரிப்பா, உன் பொண்டாட்டியை நான் வேலை வாங்கல. எனக்கும் இவருக்கும் கல்கத்தாக்கு டிக்கெட் போடு, நாங்க அங்க போயிருந்தோம். நான் மட்டும்தான் கல்கத்தாக்கு போகணும், நீலாம் வர வேண்டாம். என்னத்துக்கு? அங்க எதுக்கு நீங்க மட்டும் தனியா போகணும்? சின்ன வீடு எதுவும் செட் பண்ணிட்டீரோ? அது அது வேண்டாம் வேண்டாம், நீ வர வேண்டாம், நான் மட்டும் இருந்துக்கிடுதேன். இங்க இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? இந்த வீட்ல ஒரு மரியாதை கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நம்ம ஊரை பார்த்து போயிருவோம். சித்தி இப்படிலாம் பேசாதீங்க சித்தி. வேற எப்படிப்பா பேசணும்? சரி நான் போய் ஏதாட்டும் சாப்பிட வாங்கிட்டு வரேன். நெட்டம்மா பசியோடு இருப்பா, முதல்ல அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சாவுதானுங்க. இங்க பாரு கனகா, கல்கத்தாக்கு வாரேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் வச்சுக்கிடாது, பேசாம இங்கேயே கடை. எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு. கல்கத்தால எதுவும் சின்ன வீடு செட் பண்ணிட்டீருன்னு நினைக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்படி அதெல்லாம் செய்வேன். சரி, அந்த சின்ன வீட்டுக்கு பேர் என்னது? கமலாவா? சீ, அதெல்லாம் கிடையாது, அவ பேரு பத்மாவதி. மாட்டுனீரா? உண்மை வெளியே வந்துட்டா? சும்மா தெரியாம சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமே கல்கத்தாக்கு போறேன்னு வீட்டு வாசலை தாண்டி காலை வையும், காலை வெட்டிடுதேன். ஐயையோ, நானே உளறிட்டேனே, இனிமே கல்கத்தாக்கு விட மாட்டாளே. காப்பி போட போனவள ஆளை காணும், போய் பார்த்தா தான் சரியா வரும். அப்படி போடு. என்னத்துக்கு இவ பேய் பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? அடியே, காப்பி தானே போட சொன்னேன். உங்க மாமனார் அங்க காப்பி காப்பின்னு கணச்சிக்கிட்டு இருக்காரு, நீ என்ன இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? எத்தே காப்பி போட தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். காப்பி அடுப்பங்கரையில தானே போடணும், மொட்டை மாடியில் எதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? நீங்கள் தானே பாலை காய வைக்க சொன்னீங்க. அடுப்பங்கரையில் வச்சா பால் காயுமா? அதை மொட்டை மாடி வெயிலில் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன். காஞ்ச பிறகு போய் காப்பி போடுதேன்.